கிறிஸ்தேசுக்குள்ளாக அன்புடன் அழைக்கப்பட்ட அன்பு சகோதரர்களே, அன்பு சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த நாளுக்கு உண்டான வாழ்த்துதல்கள். அதே சமயத்தில் தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்த இந்த நாளில் கூட நாம் இந்த சாயங்கால வேளையில் ஒன்றாக கூடி தேவனுடைய பரிசுத்தமான வேதாகமத்திலிருந்து அவர் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய பரிசுத்தமான கருத்துக்களை படிப்பதற்கு தேவன் கிருபை தந்திருக்கிறார். இந்த நாளுக்காக மீண்டுமாக தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த சப்ஜெக்டுக்குள் நம்ம கடந்து செல்லலாம். இந்த வாரம் எத்தனாவது வாரம்? 5வது வாரத்தில் இருக்கிறோம். ஸோ நம்ம எங்க இருக்கிறோம் பார்க்கறது ரொம்ப முக்கியம். இப்போ படிச்சுக்கிற சாப்டர் வந்து ரொம்ப கஷ்டமான கேள்வி நான் நினைக்கிறேன். 1வது சாப்டர்ல தான் இருக்கிறோம். இன்னும் தாண்டல. 1வது சாப்டர்ல எத்தனாவது வாரம்? 5வது வாரத்துல நம்ம இருக்கோம். ஸோ சகரியா புஸ்தகத்தை 2ஆ பிரிச்சோம். நம்ம புரிந்து கொள்வதற்காக சகரியா எழுதின விதத்தை நம்ம 2ஆ பிரிச்சோம். அதுல பார்ட் 1 இப்போ என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் நம்ம ஏற்கனவே முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்துக்கிறது 2வது போர்ஷன், அதாவது 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரத்துடைய கடைசி வரைக்கும் நம்ம பார்க்க போற தலைப்பு ஒரே தலைப்பு தான். அதுக்கு பேர் என்ன பார்த்தீங்கன்னா 8 இரவு தரிசனம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே பார்க்க போறோம். இந்த ப்ராபசியை சகரியா எப்ப சொல்றாரு அப்படின்னா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் சிறையிருப்பு முடிஞ்சு கோரேஸ் ராஜாவால ஆலயம் கட்டுறதுக்கு அழைக்கப்பட்டாரு. அதே மாதிரி அர்த்தசாஸ்திர ராஜா பீரியட்ல நெகேமியா மூலம் அலங்கம் கட்டுறதுக்கும் அனுமதிக்கப்பட்டாங்க. சோ இந்த சம்பவங்கள் நடக்கும் போது ஆலயம் கட்டுற ப்ராசஸ் அங்க நடந்து கொண்டிருக்கும் போது ஆலயம் கட்டுறதுக்கு ஜனங்கள் உடனே முன் வரல. ஜனங்கள் வந்தாங்க, பட் இடிஞ்சு போன தேசத்துல ஆலயம் கட்டுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போனதுக்கு என்ன காரணம்னா, நிறைய தொந்தரவுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய எதிரிகள் அட்டாக் பண்ண வந்தாங்க. அதனால சோர்ந்து போயிட்டாங்க. ஆனாலும் தேவன் என்ன பண்ணாருன்னா, மறுபடியும் உற்சாகத்தை கொடுத்து 2 பேர் அனுப்பினார். அந்த 2 பேர் வந்து ஆகாய், சகரியா. அது தீர்க்கதரிசிகள். ஆலயம் கட்டுறதுக்கு 2 பேருக்கு தேவன் கொடுத்தாரு, செருபாபேல், யோசுவா. இந்த 2 பேர் சேர்ந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் போது, அவங்க ஆலயத்தை கட்ட ஆரம்பிச்ச அந்த ப்ராசஸ் நடந்துருக்கும் போது முதல் தடவை நின்ன மாதிரியே இப்போ நின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் அவங்க உற்சாகப்படுத்துவதற்காக கொடுத்த தீர்க்கதரிசனம் தான் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். அந்த புஸ்தகத்துல இப்ப சகரியா ப்ராபசி சொல்லிட்டு இருக்கிற பகுதி எதை குறிக்குதுன்னா 8 இரவு தரிசனங்கள். இது ஒரு மிகப்பெரிய பகுதி தான். ஒவ்வொரு தரிசனமும் எந்தெந்த வசனங்கள் இருக்குங்கிறது இந்த ஒரு படம் வந்து நமக்கு காமிக்குது. இப்ப நம்ம வந்து 2வது தரிசனத்துக்குள்ள போறோம். செகண்ட் மிஷன், அதாவது 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதிக்கு இப்ப நம்ம வந்து வந்திருக்கிறோம். சோ அதுல வந்து செகண்ட் மிஷன் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மிஷனுக்கு என்ன பேர் வச்சோம்? பதில் வரலினா அது இந்த வாரத்துக்கு, போன வாரத்துக்கு அப்புறம் இந்த வாரம் வந்து ஞாபகப்படுத்திருக்கேன்னு அர்த்தம். முதல் தரிசனம் பார்த்து முடிச்சிட்டோமா இல்லையா? முடிச்சிட்டோம். அதுக்கு பேரு சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கும் புருஷன். இப்ப நம்ம பார்க்க போறது 4 horns and 4 workmen. விஷன் 2, 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள். அதான் சரியான தலைப்பு. 4 கொம்புகள் 4 தொழிலாளர்கள். சோ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா, முதல் தரிசனத்துல தேவன் ஆலயம் கட்டிட்டு இருக்கிற யூதர்களுக்கு என்ன சொல்ல வந்தார் அப்படின்னு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்து ஈஸியா இருக்கும். முதல் தரிசனத்துல ஒரு காட்சி பார்த்தார். யார் பார்த்தா? எசேக்கியேல் பார்த்தார், சகரியா பார்த்தார். என்ன லைட்டா அந்த கிளிம்ஸ் பார்த்தோம். என்ன பார்த்தாரு? சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கும் ஒரு புருஷனை பார்த்தாரு. அப்புறம் அந்த புருஷன் வந்து பள்ளத்தாக்குல நின்றுட்டாரு, நெருச்செடிக்கு நடுவுல நின்றுட்டாரு. அப்புறம் அவருக்கு பின்னாடி 3 குதிரைகள் இருந்துச்சு. என்னென்ன கலரு? சிவப்பு, வெள்ளை, அந்த கலரு. அந்த 3 குதிரை மேல ஏறி 3 ஜனங்கள் ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, பூமியை எங்க சுத்திட்டு வந்தாங்க. சுத்திட்டு வந்து என்ன சொன்னாங்க? பூமியெல்லாம் சமாதானமா இருக்கு, எங்க ஒரு சமாதானம் இல்லை அப்படின்னு யார்கிட்ட சொன்னாங்க? அந்த சிவப்பு குதிரை மேல ஏறி இருக்கும் புருஷன் இல்ல, தூதன் அவர்கிட்ட சொன்னாங்க. அப்ப இவங்க ஏன் புருஷன்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா, அவங்களுக்காக இந்த தூதன் காத்துட்டு இருக்காரு. இந்த ஜனங்கள் யாரு, இவங்க குதிரை மேல் இருக்கும் புருஷன் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கும் போதுதான் இந்த 3 குதிரை மேல் ஏறி இருக்கும் புருஷர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, நாடு கடத்தப்பட்ட, இது தெளிவா சொல்ல போனா எப்படி சொல்லலாம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள்.
அவங்கள 3 குதிரை ஏத்திட்டு போய் பூமியெல்லாம் சுத்தி காமிச்சு. அந்த 3 குதிரை என்ன குதிரை? ஒன்னு அசீரியா, பாபிலோன், பெர்சியா. இவங்க போன நாடுகள்ல இவங்களுக்கு என்ன ஃபீலிங் வந்துச்சுன்னா, அவங்க போய் இருக்கிற நாடுகள் சந்தோஷமா இருக்கு, ஆனா எருசலேம் எப்படி இருக்கு? சந்தோஷம் இல்லாம இருக்கு, சமாதானம் இல்லாம இருக்கு. ஏன் கேட்டா எருசலேம் தேசத்துல ஒண்ணுமே இல்ல. அப்ப தூதன் என்ன பண்றாருன்னா, இந்த ஜனங்களுடைய பேச்சை கேட்டுட்டு நேரா தேவன் கிட்ட பிரேயர் பண்றாரு. எந்த தூதன்? சிவப்பு குதிரை மேல இருக்கும் தூதன் என்ன பண்றாருன்னா தேவன்கிட்ட ஜெபம் பண்றாரு. தேவனே, நீங்க 70 வருஷம் சிறையிருப்ப முடிச்சிட்டீங்கல்ல, மறுபடியும் ஏன் வந்து உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்காம இருக்கீங்கன்னு சொல்லி சொன்ன உடனே தேவன் சொல்றாரு, அவங்களுக்கு நான் ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா அந்த ரட்சிப்பை எப்ப கொடுப்பாருன்னா ஆலயம் கட்டி முடிக்கணும். ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொடுப்பேன்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக முதல் தரிசனத்தை தேவன் காமிச்சதை நம்ம பார்த்தோம். இது வந்து எந்த ப்ராசஸ் கிடையாம இருக்குன்னா, மறுபடியும் இஸ்ரேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட்டாங்க இன்னொரு தடவை, செகண்ட் டைம். அதுக்கு வந்து இது நிலவா இருக்கு. எந்த வருஷம்? கிபி 70. சோ கிபி 70ல நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் 3 குதிரை மேல ஏறி பூமி எங்கோ இன்னும் சுத்திட்டா இருக்காங்க. இன்னும் திரும்பி வந்து தூதன் கிட்ட கேட்கல. இன்னும் திரும்பி வந்து தூதன் கிட்ட கேட்கல. ஏன் கேட்கலனா, அந்தந்த நாடுகள்ல செட்டில் இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்தந்த நாட்டில் இருக்கிற நிலைமை சூப்பரா இருக்கு, சமாதானமா இருக்கு. ஆனா எருசலேம் இப்ப எப்படி இருக்கு? திகில் உண்டு சமாதானம். சுற்றி முஸ்லிம் நாடுகள் எல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சு அடிச்சுக்கிறாங்க. அப்ப அதை பாக்குற ஜனங்களுக்கு இந்த 3 குதிரை மேல ஏறி ஊர் சுத்துறதே நல்லா இருக்கு. 3 குதிரை எது? ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு ரஷ்யா, இன்னொன்னு பிரிட்டிஷ். இது 3 மேல ஏறி ஊர் சுத்துறது நல்லா இருக்கு. ஏன்னா 3 எங்க கூட்டிட்டு போய் காட்டி அங்க சமாதானமா இருக்கு. ஆனா இஸ்ரேல் தேசம் எப்படி இல்ல? சமாதானம் இல்லை. இப்ப தேவன் என்ன பண்ண போறாருன்னா, எல்லா யூதர்களையும் மறுபடியும் எருசலேமுக்கு கூட்டிட்டு வர போறாரு. ஆனா எல்லா இஸ்ரேல் ஏன் இன்னும் ஜனங்கள் வராம இருக்காங்கன்னா, அவங்கவுங்க செட்டில் ஆகிருக்கிற நாடுகள்ல சமாதானமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்ல போனா யுஎஸ்ஏலையும் பிரிட்டன்லயும் ரஷ்யாலையும் சமாதானமா இருக்கு. ஆனா சமாதானமா இருக்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? அவங்க காமிச்சிருக்காங்க. சமாதானம் இல்லாத இருந்தும் சமாதானம் என்று சொல்லி மேற்கூச்சாய் அப்படி என்ன தெரியுமா? உலக நாடுகள் யூதர்களை தங்கிட்டு வச்சிருக்காங்க விடாம. யூதர்களும் உலக நாடுகளை விட்டு எருசலேமுக்கு வராம அங்க இருக்காங்க. ஏன் கேட்டா அது சமாதானமா இருக்கு, இங்க சமாதானம் இல்லை. இதான் நிலைமை. ஆனா தேவன் நிலைமையை மாத்த போறாரு. எப்படி மாத்த போறாருன்னா, எல்லா யூதர்களையும் எங்க கொண்டு வரணும்? எருசலேம் கொண்டு வரணுமா? எப்ப நடக்கும் அது? மகா உபத்திரவம். எப்படி நடக்கும்? இஸ்ரேலுக்கு விரோதமா யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் தேவன் கூட்டுவார். அப்படி கூட்டுறப்ப எல்லா நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமா இருமா? யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா வருமா? வராதா? வரும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது கண்ட்ரி சொல்லுங்க. பிரிட்டிஷ் வரும். ரஷ்யா தலைமையேற்ற வரப்போகுது. அப்ப எல்லா நாடுகளும் எருசலேமுக்கு விரோதமா வரும்போது தங்கள் ஊரில் இருக்கிற யூதர்களை விட்டு வைப்பாங்களா? என்ன பண்ணுவாங்க? துரத்த இருப்பாங்க. அப்படி துரத்தும் போதுதான் எல்லா யூதர்களும் மகா உபத்திரவ காலத்தினுடைய மிட் பாயிண்ட் வரைக்கும் இடம் பெயர்ந்து மீண்டும் தங்கள் தேசத்திற்கு திரும்பும் போது அவங்க யாரை ஏத்துக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னா மேசியா, அதாவது தூதன் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கும் புருஷன் கிட்ட வந்து இப்ப அவங்க அடிக்டா அவங்க வந்து நிக்கும் போதுதான் இந்த மேசியா தேவன் கிட்ட ஜெபம் பண்ணுவார். என்ன ஜெபம் தெரியுமா? எல்லா நாடுகளுக்கும் எருசலேம் அடிக்குது, தேவனே போதும் இவங்களை காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே மகா உபத்திரவ காலத்தில் மிட் பாயிண்ட் இருந்து இஸ்ரேலுக்கு என்ன கிடைக்கும்? சமாதானம், ரட்சிப்பு கிடைக்கும். இதை எப்படி படிச்சிருக்கோமா? சகரியா புத்தகத்திலே வாசிச்சோம். சகரியா 14 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2, 3ஆம் வசனங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டு. அது மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பம். சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும். வீடுகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். எது வரைக்கும் நடக்கும்? அதான் எல்லா யூதர்களும் எருசலேம் வந்து சேர்ந்து யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சமீபத்தில் கூட ஒரு பிக்சர் கூட Facebookல எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணியிருந்தாங்க. 2-3 ஜனங்கள் போய் எருசலேம்ல இயேசு கிறிஸ்து மேசியான்னு பிரசங்கம் பண்றாங்க. இவங்க அவங்க கூட அடிக்கிறாங்க யூதர்கள். அந்த காட்சி கூட சமீபத்தில் பார்த்துக்கலாம் நீங்க. சோ ஓகே. சோ அந்த பாயிண்ட் ஏன் சொல்றாங்க? இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேசியா என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா ஏற்றுக்கொண்டாங்க என்னன்னா இஸ்ரேலுக்கு ரட்சித்தார். வாசிங்க அடுத்தது. நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு. அதுக்கு ஒரு கால்குலேஷன் பார்த்தோம்னா 50% இன்னும் வரல. வெளிநாட்டுல இருக்காங்க. பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். நீதியான ஜனமும் நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவாங்க. அப்படியே தேவனுடைய சாட்சியா ராஜ்யத்துக்குள்ள போற ஜனங்களா இருப்பாங்க. அவர்கள் மூலமா அவங்க தேசத்திற்கு ரட்சிப்பு கிடைக்கும்ன்றதா முதல் விஷயத்துல நம்ம பார்த்த விளக்கம். புரிஞ்சவங்களுக்கு அப்ப இந்த விஷயத்துடைய நோக்கம் என்ன? இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயத்தை தங்கு தலையிட்டு கட்ட வேண்டும். அதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல சகரியா வச்சு பழைய ஏற்பாட்டு நடக்கிற ஃபியூச்சரையும் சொல்றாரு, புதிய ஏற்பாடு நடக்கிற ஃபியூச்சரையும் அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இது முதல் விஷயம். இப்ப நம்ம போறது 2வது விஷயம்.
இரண்டாவது விஷயத்துக்கு என்ன பேர் வச்சோம்? பார்க்காம சொல்லு. 4 கொம்புகள் 4 தொழிலாளி. எப்பவும் ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்கிறப்ப முதல்ல தீர்க்க தரிசனத்தின் பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்பெஷாலிட்டி சகரியா புஸ்தகத்துல என்ன 8 தீர்க்க தரிசனத்துடைய நோக்கம் ஒண்ணே ஒண்ணுதான். எப்படியாவது இந்த ஜனங்களை தங்கு தலையின்றி ஆலயம், ஏன்னா ஏற்கனவே நின்றுருக்கு. சோ தங்கு தலையின்றி ஆலயம் கட்ட வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தேவன் எதிர்பார்க்கிற ப்ராசஸ். அதற்காக இப்ப செகண்ட் விஷன் சகரியாவுக்கு காண்பிக்கப்படுது. சகரியா இப்ப நமக்கு காண்பிக்கிறார். படிக்கலாமா? விஷன் வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 1ஆம் அதிகாரம் 18 இருந்து அப்படியே ஒவ்வொரு வருஷமா படிச்சு சொல்லலாம். சகரியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது. யாருக்கு நான்? சகரியா கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இது 4 கொம்புகளை கண்டேன். என்ன கொம்பு? 4 கொம்புகளை கண்டேன். இப்ப நமக்கு இந்த ப்ராபசி படிக்கிறப்ப, இந்த லைன் படிக்கிறப்ப, இந்த வசனம் படிக்கிறப்ப எது ரொம்ப ஈர்க்குது? எந்த வார்த்தை ரொம்ப ஈர்க்குது? 4. சரியான பதில். அப்ப 4 வச்சுதான் தேவன் ஏதோ ஒன்று சொல்ல வர. இப்ப நம்ம இந்த 4 தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சோ இப்ப நம்ம மனசுல ஒரு என்ன ஓடிட்டு இருக்கும்? 4 பத்தி பைபிள் எங்கெல்லாம் சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட ஆரம்பிச்சிருப்போம். ப்ராபசி மைண்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஆனா அந்த ஒர்க் பண்ற மைண்ட் கரெக்டான விளக்கத்தை நமக்கு கொடுக்குதாங்கிறத ப்ராபசி ஃபுல்லா படிச்சாதான் தெரியும். சரிங்களா? 4 கொம்புகளை கண்டேன். அப்புறம் அடுத்தது அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். இப்ப ஆக்சுவலா நம்ம யார் பேசிட்டு இருக்கா? இப்ப நம்ம யார் பேசிட்டு சகரியா. சோ சகரியா சொல்றாரு, 4 கொம்பை கனவுல பார்த்தேன். பார்த்த உடனே அதை பத்தி கேள்வி கேட்குறேன்னு எனக்கு வந்துருச்சு. உடனே நான் என்ன பண்றேன்? யாருக்கு போய் கேட்கணுமோ அவருக்கு போய் கேட்டேன். யார்கிட்ட? எந்த தூதன்? சிவப்பு தூதரின் மேல் இருக்கும் புஷ்பம். கரெக்டா தான். அந்த தூதன்கிட்ட போய் கேட்கிறாரு. அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். இப்ப சிவப்பு குதிரையின் மேல் இருக்கும் புருஷனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இவங்க கேட்கிற அத்தனை கேள்விக்கு அவருக்கு பதில். இப்ப உடனே பதில் கொடுத்தாரு. வேற ஒண்ணு இல்லப்பா, நீ கனவுல பார்த்த அந்த 4 கொம்பும் என்னன்னா யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்பு. சிதறடித்தல் என்ன? துரத்தி விட்ட. அருமையான வார்த்தை. சோ சிதறடிச்சனா துரத்தி விட்ட கொம்புகள். துரத்தி விட்டு எடுத்துக்கலாம். உங்களை போட்டு எனக்கு அதுதான் அவங்க சொன்னாங்க, துரத்தி விட்டு. சோ துரத்தி விட்ட கொம்புகள் சொல்லலாம், இவங்களை போட்டு கொடுமைப்படுத்தின கொம்புகள் சொல்லலாம். சோ தூதன் விளக்கி கொடுத்தாரு. இப்ப அடுத்து நம்ம எங்க போறோம்னா 20ஆம் வசனத்துக்கு போறோம். அடுத்த காட்சி அது 20ஆம் வசனம். பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். முதல்ல என்ன காமிச்சாரு? 4 கொம்பு. இப்ப என்ன காமிக்கிறாரு? 4 தொழிலாளிகளை காண்பித்தார். உடனே அவர் என்ன பண்ணுவார்? அடுத்து சகரியா யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது வாசிக்கலாம் பாருங்க. 21ஆம் வசனம். 21ஆம் வசனம். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். யாருக்கு கேட்டார் சகரியா? அப்ப தூதன்ட்ட பாருங்க எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கு. உடனே தூதன் பதில் கொடுக்கிறாரு. அந்த 4 தொழிலாளிகள் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதற்கு அவர், நல்ல கவனிங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருக்கும், தெளிவா வாசிச்சு முடிச்சிடலாம். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. எந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது? 4 கொம்புகள் யூதாவை என்ன பண்ணுச்சு? எப்படி சிதறடிச்சாமா? தலையெடுக்கவே முடியாம அந்த மாதிரி 4 கொம்புகளும் யூதாவை என்ன பண்ணுச்சு? சிதறடிச்சது. அடுத்தது அவைகளுக்கு பயமுறுத்துகிறது. இப்ப இந்த 4 பேருக்கு வந்திருக்காங்க. யார பயமுறுத்த? அதான் தெளிவா கவனிக்கணும்னு சொல்றேன். அந்த கொம்ப பயமுறுத்த. புரியுதா உங்களுக்கு? மிஸ்டேக் இந்த இடத்துல பண்ண டோட்டல் ப்ராபசி மிஸ்டேக் ஆயிருக்கு. மறுபடியும் முதல்ல வாசிங்க. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. யூதாவை சிதறடித்தது. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை கொம்பை விழத்தள்ளுகிறதற்கு இவர்கள் என்ன பண்ணாங்க? அப்ப இந்த 4 பேர் வந்தது 4 கொம்ப விழத்தள்ளுவதற்கு. எந்த 4 கொம்ப? ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க 4 கொம்பு. அந்த 4 கொம்பு என்ன பண்ணுச்சு? யூதாவை சிதறடிச்சது. இப்ப 4 தொழிலாளிகள் எதுக்கு வந்திருக்காங்க? 4 கொம்பையும் இப்ப என்ன பண்ணுவாங்க? பயமுறுத்துவதற்கும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. 4 கொம்பையும் பயமுறுத்துவதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்பை விழத்தள்ளுவதற்கும் இவர்கள் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. சிம்பிளா புரியுதா உங்களுக்கு?
மறுபடியும் ரீகால் பண்ணலாமா? முதல்ல என்ன பார்த்தார் சகரியா? 4 கொம்பு பார்த்தார். அந்த 4 கொம்பு என்னன்னு கேட்டாரா? போய் சொன்னாரு. அவரு என்ன சொன்னாரு? யூதாவை சிதறடித்த கொம்புகள். உடனே அடுத்த சீன் யார் வந்தா? 4 கொம்பு. இவங்க யாரும் சொல்லி போய் கேட்டாரு. அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? வேற யாரும் இல்ல, யூதாவை சிதறடித்த 4 கொம்புகளையும் பயமுறுத்துவதற்கும் அதே சமயம் விலத்தள்ளுவதற்கும் இந்த 4 தொழிலாளிகள். ஒரு விஷயம் நமக்கு கிளியரா புரிஞ்சது என்னன்னா, ப்ராபசியுடைய நேரடியான மீனிங் நமக்கு தெரிஞ்சது. ஆனா இந்த ப்ராபசிக்குரிய நேரடி விளக்கமும் விளக்கத்துக்குள்ள இருக்கிற ஒரு ரகசியம் எடுக்கணும். அதே விஷயம் கடைசி காலத்துக்கு எதுக்கு போறது பாருங்க. இது சகரியா மூலம் சொல்லப்பட்டது ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லி எடுக்க முடியாது. ஏன்னா ஆலயம் கட்டுற இஸ்ரேல் ஜனங்கள் பைபிள் இருந்து இது ஒன்றும் படிக்கல. யாருதான் படிச்சுக்கிறப்ப நம்ம தான். அப்ப நமக்கு இது ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்ப நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது, இந்த சகரியா போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஒருத்தர் அவர் பதில் சொல்லிட்டே இருக்காரு. அந்த தூதன் யார்? மிகாயேல். கண்டுபிடிச்சோம். சிவப்பு குதிரை மேலே இருக்கும் புருஷன். அடுத்தது ஃபர்ஸ்ட் காட்சி இதுல எது வந்துச்சு? 4 கொம்பு. 4 என்ன கண்டுபிடிக்க முன்னாடி கொம்பு என்ன கண்டுபிடிச்சலாமா? கொம்பு எதை குறிக்கும்? உனக்கு என்ன பெரிய கொம்பா முடிச்சிருக்கு? 4 நாடுகள். எதை சொல்றீங்க? நம்ம 7 தலை 10 கொம்பு படிச்சிருக்கோமா? 7 தலை 10 கொம்பு படிச்சிருக்கோம். வெளிப்படுத்துற விசேஷத்தை படிச்சிருக்கோம். 7 தலை 10 கொம்பு வெளிப்படுத்துற விசேஷத்தை படிச்சிருக்கோம். சரியான பதில். அதுல 10 கொம்பு எதுக்கு? அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் பூமியில் மறந்துவிடாது, பூமியில் எழும்பும் 10 ராஜா. அப்ப கொம்புன்னு சொன்னாலே ராஜாக்கள் மட்டும் சொல்ல முடியாது, அதிகாரம் அதை குறிக்கும். அதிகாரத்தை குறிக்கும். அப்புறம் ஒரு முரட்டு சக்தி அப்படிங்கிற பேர் கொடுத்திருக்காங்க. பைபிள்ல வந்து கொம்புங்கிறது இதுக்கு எல்லாமே பொருந்தும். ஒரு முரட்டு சக்தி. அடுத்து பாத்தீங்கன்னா பூமியின் ராஜ்யங்கள். இத வந்து தேவன் சர்வசாதாரணமா யூஸ் பண்ணுவார். கொம்புங்கிற வார்த்தையை தேவன் வந்து ப்ராபசியில சர்வசாதாரணமா யூஸ் பண்ணுவார். மோவாபியர்கள் ஒரு குரூப் இருந்தாங்களா? அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருச்சா? பாருங்க, ப்ராபசிய நம்ம படிச்ச விளக்கத்தோட லிங்க் பண்ணும்போது ஸ்டக் ஆகும். மோவாபியர்கள் ஒரு குரூப் இருந்தாங்களா? மோவாப் இருந்தாங்களா? அவங்களுக்கு கொம்பு இருந்துச்சா? ஏன் பதில் வர மாட்டேங்குது? கொம்புன்னா என்ன விளக்கம் பார்த்துட்டோம். மோவாபுங்கிற ஒரு தேசம் பார்த்துட்டோம். மோவாபு கொம்பு இருந்துச்சுன்னா மோவாபியர்கள் அதிகாரத்தோட இருந்தாங்கன்னு கேட்கிறேன். இருந்தாங்க இல்லையா? தேவன் என்ன பண்ண தெரியுமா? கொம்பு முடிச்சு விட்டாரு. வாசிங்க எரேமியா 48ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது. மோவாபின் கொம்பு. இப்ப சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க இந்த வசனம். மோவாப் தேசத்துடைய அதிகாரம் என்ன ஆச்சு? வெட்டுண்டது. அப்ப கொம்புங்க போது என்ன எடுக்கலாம்னா பூமியின் ராஜ்யங்களுடைய பவர். கொம்பு எது குறிக்கும்? பூமியின் ராஜ்யங்களின் பவர், பூமியின் ராஜ்யங்களுடைய அதிகாரிகள் சொல்லி எடுத்துக்கலாம். கரெக்டா உங்களுக்கு? சோ இந்த மொத்தம் எத்தனை கொம்ப பார்த்தாரு சகரியா? 4. அப்படி என்ன? 4 ராஜ்யங்களுடைய பவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? சோ இத அவர் பார்த்துட்டு நேரா போய் தூதன் கிட்ட என்னன்னு கேட்டப்ப தூதன் என்ன சொன்னாரு? இவர்கள் மனப்பாடம் பண்ணிடலாம், ஈஸி. யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்பு. இப்ப சகரியா பேசிட்டு இருக்கிறது யாருங்க? இப்ப இன்னைக்கு விட்டுருங்க. ஒரிஜினல் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? யாருக்கிட்ட? யூதன் கிட்ட. இந்த விஷயம் அவர் யாருக்காக பேசிட்டு இருக்கான்னு கேட்கிறேன். எந்த இஸ்ரேல்? ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் இஸ்ரேல். கரெக்டா? இப்ப ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற இஸ்ரேல் கிட்ட அவர் இந்த ப்ராபசியில சொல்ற விளக்கம் என்ன? டென்ஸ் என்ன? காலம்? கெட்ட காலம். என்ன காலம்? 3 காலம் தான் இருக்கு. என்ன காலம் அப்படின்னு என்ன தெரியுமா? இந்த ப்ராபசி போய் சகரியா ஆலயம் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது இந்த சம்பவம் முடிஞ்சது. ரைட் ஆர் ராங்? ரைட். ஓகே. இப்ப சொல்லுங்க, இந்த கொம்புகள் யாருன்னா இஸ்ரேல், யூதா, எருசலேமை சிதறடித்த ராஜ்யம். 4 எதை குறிக்கும்? 4 திசை. 4 திசை. ஏன் மத்தவங்க ஸ்டகப்பாரின்னு தெரியல. 4 எதை குறிக்கும்? 4 திசை தான். அப்படின்னா 4 கொம்பு எதை குறிக்கும்? உலகத்திலிருந்து வந்த 4
ராஜ்யங்கள். யார சிதறடிச்சிருக்கணும்? யார் இந்த 4 ராஜ்யம்? சொல்லுங்க. சொல்லுங்க. பெர்சியா, ரோம், பாபிலோன், இந்தியா. இந்தியா கண்டிப்பா வரும். அதான் நேபுகாத்நேச்சார் கூட மறந்து போயிருக்கும் கனவு. நமக்கு மறக்காதுன்னு சொல்லிதான் தேவன் ப்ராப்பர்ட்டிக்கா சொன்னார். தலையிலிருந்து கால் வரைக்கும். இப்ப தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லுங்க. பாபிலோன், மேதோ பெர்சியா, கிரீக்கு, ரோம். இப்படித்தான் நம்ம எடுத்துக்கோம். வழக்கமா நம்முடைய மைண்ட் இப்படிதான் ஒர்க் பண்ணும். கரெக்ட். ஏன்னா இந்த 4 நாடுகளும் யூதாவை சிதறடித்தது. எப்ப எப்ப? ஆலயங்களுக்கு முன்னாடி. அதனால டென்ஸ் கேட்ட கரெக்டா. இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த 4 ராஜ்யங்கள் தவறா போயிடும். ஏன் கேட்டா ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் போது, ஆலயம் கட்டி இருக்கிறப்ப பாபிலோன் யூதாவை சிதறடித்து முடித்து விட்டது. பாஸ்டர்ஸ் கரெக்ட். ஆனா பெர்சியா யூதாவை சிதறடிக்கவே இல்லை. அவங்க தான் அனுப்புறாங்க ஆலயம். அதே சமயம் கிரீக்கும் ரோமும் இன்னும் வரவே இல்லை. அப்ப 4 கொம்புனா 4 ராஜ்யங்களை குறிக்காது. 4 கொம்புனா யூதாவை சிதறடித்த 4 ராஜ்யங்களை குறிக்காது. அப்படின்னா 4 கொம்பு எதை குறிக்கும்? 4 குறிக்கும். கேள்வி ஈஸியா மாதிரி சொல்றேன். ஒருவேளை 4 ராஜ்யங்கள் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டா 4 ராஜ்யத்தை நம்ம போட்டு பார்த்தோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த 4 ராஜ்யமும் யூதாவை என்ன பண்ணல? சிதறடிக்கல. ஒன்னே சிதறடிச்சது. எது? பாபிலோன். மற்றதெல்லாம் சிதறடிக்கவே இல்லை. 2 ராஜ்யம் வரவே இல்லை இந்த ப்ராசஸ் நடக்கிறப்ப. அப்படின்னு அந்த 4 எதுக்கு இருக்கு? சரியான பதில் தான் யூனிவர்சாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சாலிட்டினா கம்ப்ளீட்டா பொதுவான எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒட்டுமொத்த பூமி. ஏன் பிரதர் 4 நம்ம இதுக்கு முன்னாடி வேற எதுக்குமே மீட் பண்ணது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் கூட பார்த்தோமே. என்ன பார்த்தோம்? வாசிக்க வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் கரெக்டா சொல்றோம். 4 என்னன்னு 2 நாள் இருக்குதுல. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவர்களுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று. 4 திசை 4 தூதர்கள். இப்ப சொல்லுங்க, இந்த 4 திசை அதுல ஒரு 4 இருக்கு. 4 தூதர்கள் அதுல ஒரு 4 இருக்கு. இது 4 ராஜ்யம் எடுக்க முடியுமா? அப்ப இந்த 4 எதுக்கு நம்ம கம்பேர் பண்ணுவோம்? 4 திசைகள். அப்படின்னா சகரியா போய் இந்த தீர்க்கதரிசனம் சொல்றதுக்கு முன்னாடி யூதா தேசத்தை 4 டைரக்ஷன் இருந்தும் கொம்பு மாதிரி இருக்கிற ராஜ்யங்கள் சிதறடித்தது. புரிஞ்சா? புரியலையா? ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியே இஸ்ரேல், யூதா, எருசலேம் நகரத்தை 4 டைரக்ஷன்ல. எதுக்கு 4 டைரக்ஷன்? எருசலேம் சுத்தி இருக்கிற 4 டைரக்ஷன் இருக்கிற ராஜ்யங்கள் அவர்களை என்ன பண்ணாங்கன்னா சிதறடிச்சாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட். நார்த்ல யார் வந்து சிதறடிச்சாங்க? அசீரியர்கள், அப்புறம் பாபிலோன். கரெக்டான பதில். அடுத்து ஈஸ்ட்ல அங்க பச்சைகளை கண்டுபிடிச்சாங்க. மோவாபியர், அம்மோனியர். சவுத்ல எகிப்தியர், வெஸ்ட்ல பெலிஸ்தியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க இஸ்ரேல் மேப் எடுத்து பாருங்க. முதல்ல பாருங்க என்ன வருது? அசீரியா மேல, இஸ்ரேலுக்கு மேல. அடுத்து பாத்தீங்கன்னா சைடுல அம்மோன் புத்திரர். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சைடுல பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர். அதுக்கப்புறம் இந்த சைடுல பாத்தீங்கன்னா எகிப்து. இவங்க எல்லாருமே 4 டைரக்ஷன்ல இஸ்ரேலை சுத்தி இருக்காங்க. இவங்க வேலை எழுதுறீங்களா? இவங்க வேலை எழுதுறீமா? எப்பொழுதுமே யூதாவை ஒடுக்குது. இது எத்தனை சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம்? பெலிஸ்தியர்கள் ஒடுக்குறது, அம்மோனியின் புத்திரர் ஒடுக்குறது, மோவாபியர் ஒடுக்குறது. அதை படிச்சோம் எரேமியால. மோவாபின் கொம்பு வெட்டுறது. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் துன்புறுத்தின மோவாபின் கொம்ப தேவன் என்ன பண்ணிட்டாரு? வெட்டிட்டார். சோ 4 திசைகளிலும் எருசலேமை சுத்தி இருந்த ராஜ்யங்கள் தான் இந்த ப்ராபசியில் சொல்லப்பட்ட சிதறடித்த கொம்புகள். புரியுதா உங்களுக்கு? சோ சிதறடித்த கொம்புகள் 4 திசைகளிலும் இருந்து யூதாவையும் இஸ்ரேலையும் எருசலேம் என்ன பண்ணுச்சு? சிதறடிச்சு. இந்த விஷயத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்துச்சுங்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப் பைபிள் இருக்கு. அதுல ஒரு டைப் பண்ணிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. அதுல இஸ்ரேலுடைய எதிரிகளை பத்தி இருக்கு. அதுல இவங்க லிஸ்ட் எல்லாம் பூராமே வருது. வாசிக்கலாம். 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து. 83ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் முதல். அவர்கள் இனி ஒரு ஜாதியாராய் இராமல்.
அவர்கள் இனி ஒரு ஜாதியாரா இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதில்லை. இந்த நாளுடைய எய்ம் என்ன? ஒரு பேர் இருக்கக்கூடாது, இப்படி ஒரு ஜாதி இருக்கக்கூடாது. அதான் சுத்தி இருக்கிற 4 கொம்பு அவருடைய எய்ம். அந்த கொம்பு யார் யாரு படிங்க. இப்படி ஏதோமின் குலத்தாரும் இஸ்மயேலரும் மோவாபியரும் ஆகாரியரும் கேபாலரும் அம்மோனியரும் அமலேக்கியரும் தீருவின் குடிகளோடு கூடிய பெலிஸ்தரும் ஏக மன நிர்ணயமாய் ஆலோசனை செய்து உமக்கு விரோதமாய் ஒப்பந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்ப சொல்லுங்க 4 கொம்பு யார் யாரெல்லாம்? 4 கொம்பு சொல்லுங்க. ஏதோம், இஸ்மயேல், மோவாபியர், ஆகாரியர், கேபால். எல்லாரும் இன்ட்ரெஸ்ட் தான் வருவாங்க. யூதாவை சிதறடித்த 4 எப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடி. கடைசியா சிதறடிச்ச கொம்பியா இருந்தீங்களா? பாபிலோன். கடைசியா சிதறடிச்ச கொம்பியா இருந்தீங்களா? பாபிலோன். அது வரைக்கும் எல்லாரும் சிதறடிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஆலயம் கட்டிட்டு இருக்கிற ஜனங்களுக்கு சகை என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் உங்களை 4 டைரக்ஷன் அடிச்சாங்கல்ல, இனிமேல் 4 டைரக்ஷன் இருந்து எந்த கொம்பு வந்து உங்களை என்ன பண்ணாது? அடிக்காது. ஏன் அடிக்காது? அதனாலதான் தேவன் அதை அடிக்கிறதுக்கு 4 தொழிலாளி அடிக்கிறார். உங்களை இனிமேல் அடிக்க மாட்டாங்க யாருமே. பிகாஸ் அதை சரி பண்ணதுக்கு தான் தேவன் இப்ப 4 தொழிலாளிகளை காமிச்சிருக்காரு. இப்ப 4 தொழிலாளிகளுடைய வேலை என்ன படிச்சோமா? என்ன வேலை? பயமுறுத்துறது, விளத்தல்றது. யார? சுத்தி இருக்கிற 4 கொம்ப பயமுறுத்துறதும் விளத்தல்றது தான் இந்த 4 தொழிலாளிகளுடைய வேலை. தொழிலாளி என்ன தொழிலாளிகள் இருக்கும்? கூலி தொழிலாளிகள் இருக்குமோ? நம்மள மாதிரி ஆபீஸ்ல வேலை செய்யற தொழிலாளிகள் இருக்குமோ? என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த தொழிலாளிங்கிற வார்த்தைய ஆங்கிலத்துல ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன் எடுத்து படிச்சா ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனையும் ஒவ்வொரு பேர் கொடுத்திருக்காங்க. இப்ப ஜெனரலா தொழிலாளி யார் சொல்லுவோம்? பயங்கரம். இந்த மாதிரி பதிலா இங்க தவிர எங்க எதிர்பார்க்க. இப்ப இந்த ஹால்ல வந்து ஒருத்தர் கூட்டிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க, அவர் என்ன சொல்லுவாங்க? தொழிலாளி. ஆபீஸ்ல ஒரு சேர்ல உட்கார்ந்து வேலை செய்யுங்க, அவர் என்ன சொல்லுவோம்? தொழிலாளி. எல்லாருமே தொழிலாளி தான் இல்லையா? பஸ் ஓட்டிட்டு இருக்காரு, அவர் யாரு? தொழிலாளி. ஏரோப்ளேன் ஓட்டுறவரு தொழிலாளி. ஹாஸ்பிடல்ல வேலை செய்யறவரு. அப்ப தொழிலாளிக்கு ஒரு ஜெனரலான பேர். இங்க நமக்கு ஸ்பெசிபிக்கா இந்த தொழிலாளிங்கிற பேர் எதை சொல்ல வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா, ஏன்னா அதை கண்டுபிடிக்கிறது 4 பேர் யாரும் கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு 4 பேர் யாருன்னா, 4 கொம்பை அடிச்சவங்க. 4 கொம்பு எது? டக்குனு கேட்டா எப்படி பேர் சொல்றது? 4 கொம்பு எது? சுத்தி இருந்த எல்லா கொம்பு முளைச்ச நாடுகள். இப்ப அந்த கொம்பு முளைச்ச நாடுகளை அடிக்கிறதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற 4 தொழிலாளி யாரும் கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல இந்த 4 தொழிலாளிகளை பத்தி கொஞ்சம் படிக்கலாம். இப்ப முதல்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னா, and Jehovah showed me 4 smiths. ஸ்மித்ஸ்னா சிப்ஸ் கிடையாது, ஸ்மித்ஸ் வேலை செய்யறவங்க. பயங்கரம். தங்க நகை போட்டுக்கிறவங்களுக்கு தான் பதில் வருது, நகை போட்டுக்கிறவங்களுக்கு தான் பதில் வருது. அடுத்து நெக்ஸ்ட் பிபி பைபிள் பேஸ்ட் இங்கிலீஷ். And the Lord gave me a vision of 4 metal workers. பாத்திரங்கள் ஒர்க்கா? மெட்டல் ஒர்க்கர்னா பாத்திரம் இருக்காங்க, இரும்பு வேலை செய்யறாரு. ஸ்மித்னா தங்க வேலை செய்யறவங்க, கோல்ட் ஸ்மித். கோல்ட் ஸ்மித் அவருக்கு இருக்கு. அடுத்தது 3வது கேஜேவில பாத்தீங்கன்னா கார்பெண்டர். ரெண்டு வித்தியாசம் இருக்கா இல்லையா? கார்பெண்டர்னா யாரு? மர தொழிலாளி கார்பெண்டர். இது எங்க இருக்கு? கேஜேவி. அடுத்தது என்ஐவில போய் பார்த்தா கிராஃப்ட்ஸ்மேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். முதல்ல ஸ்மித், அப்புறம் மெட்டல் ஒர்க்கர், அப்புறம் கார்பெண்டர், அப்புறம் கிராஃப்ட்ஸ்மேன். இப்ப பாருங்க, ஸ்மித்துக்கு என்ன அர்த்தம்? கொள்ளர். கொள்ளர்னா இந்த கொள்ளர் இல்ல, தங்க கொள்ளர். அடுத்து மெட்டல் ஒர்க்கர்னா இரும்பு வேலை செய்யறவங்க, கார்பெண்டர்னா மர வேலை செய்யறவங்க, கிராஃப்ட்ஸ்மேன்னா கை வினைஞர். அவ்வளவுதான். கை அது எனக்கு தெரிஞ்சது. ஏதாவது விளக்க சொல்லுவீங்க பார்த்தேன். கை வினைஞர் இல்லையா? கை தொழில் செய்யறவங்க. ஓகே. இந்த 4 பேருக்கு சேர்த்து தமிழ் பேர் என்ன பேர் போட்டுருக்கு? தொழிலாளி. இப்ப எனக்கு கேள்வினா, தொழிலாளிங்கிற கரெக்டா, இதெல்லாம் கரெக்டா? ரொம்ப சிம்பிள். இது 4 பேர் தொழிலாளி தான். பட் இந்த 4க்கு சேர்த்து என்ன பேசுறது? தொழிலாளி சொல்லலாம். அப்படின்னா இப்ப இந்த 4 பேர் சொல்லி தேவன் சொன்ன சகரியா பார்த்த விஷயத்துல வந்த 4 பேருமே
யார் யார் என்னென்ன வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா, கொள்ளர், இரும்பு வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஏன்னா எல்லாத்துக்கும் இந்த மீனிங் இருக்கு. மர வேலை செய்யறவங்களா இருக்கலாம், கை வேலை. நீங்க இப்படி போட்டு பாக்குறத விட எப்போ வழக்கமா நம்ம பேசிக் சப்ஜெக்ட் ஒரிஜினல் பைபிள்னு சொல்லுவீங்க, அங்க என்ன ஓடிட்டு போய் பார்த்தா கார்பெண்டர், இங்கிலீஷ் வார்த்தை கார்பெண்டர். அதுக்கு கவ் ராவ்ஸ் அப்படிங்கிற வேர்டு ஹீப்ரூ வேர்டு. ஃபேப்ரிகேட்டர் எனி மெட்டீரியல் கிளியரா கொடுத்தாங்க. அப்ப ஃபேப்ரிகேட்டர்னால வொர்க் பண்றவங்க, எனி மெட்டீரியல்னா எந்த வேலை வேணாலும் செய்யறாங்க. எந்த வேலை வேணாலும் செய்யறவங்க தான் யார் வருவா? கொள்ளர், மரவேலை, இரும்பு வேலை, கைத்தொழில் எல்லாம் புரிஞ்சவங்களுக்கு. அப்படின்னா இந்த 4 பேரும் என்னென்ன வேலை செய்வாங்க? அதாவது யூதாவை சிதறடித்த கொம்புகளை அடிக்க போறவங்க 4 பேர். அந்த 4 பேர் என்ன வேலை செய்றாங்க? கொள்ளர், மரவேலை, இரும்பு வேலை, கைத்தொழில். இந்த வேலையெல்லாம் எங்க தேவைப்படும்? சூப்பர். அப்படின்னா இந்த 4 தொழிலாளியா? 4 தொழிலாளி ஆலயத்தை கட்டுகிறவர்கள். இத புரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை லாங்குவேஜ்ல போய் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஃபேப்ரிகேட்டரா ரெடி பண்ணா என்ன வேலை வேணாலும் செய்வாங்க, அவங்க தான் தொழிலாளி. அப்ப என்ன வேலை வேணாலும் எங்க செய்ய தேவைப்படுதுன்னா இப்ப ஆலயம் கட்டி இருக்காங்க இல்லையா, புரிஞ்சவங்களுக்கு. அப்படின்னா இந்த தூதர் சொன்ன பதில் கரெக்டா மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. ஆலயம் கட்ட வரவங்கள தொழிலாளி எடுத்துட்டா இவங்க வந்து செய்யற வேலை என்னங்கறத ப்ராஃபிட்டிக்கலா படிக்கலாம். வாசிங்க சகரியா 1:21. வாசிங்க சகரியா 1:21. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள்? எவர்கள் எவர்கள்? யார்? கொள்ளர். ஓகே ஓகே. அவங்க என்ன செய்ய வராங்க? அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத் தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். என்ன பண்ணுவாங்கன்னா 4 தொழிலாளிகளும் காலையில பூரா ஆலயத்தை கட்டுவாங்க, சாயந்தரம் பூரா கத்தி எடுத்து போய் சுத்தி இருக்கிற தேசத்தை பூரா நடத்துவாங்க. ஏன்னா அப்படிதான் போட்டுருக்கு பாருங்க. இவங்க வேலை என்னன்னா சுத்தி இருக்கிற கொம்பு தான் 4 கொம்பு. இந்த 4 கொம்பு இவங்க என்ன பண்ணணும்? பயமுறுத்தணும். எப்படி பயமுறுத்தணும்? பூச்சாண்டி மாதிரி ட்ரெஸ் போட்டு போய் எல்லா தேசத்தையும் என்ன பண்ணுவாங்க? அப்படிலாம் பார்த்தா பயப்பட மாட்டாங்க, நம்ம நேரா பார்த்தா தான் பயப்படுவோம். அப்ப இவங்க பயமுறுத்துறதுக்கு விளத்துறதுக்கு தான் வந்திருக்காங்கன்னா ஆலயம் கட்டுறவங்க போய் எப்படிங்க பெரிய பெரிய நாடுகளை பயமுறுத்த முடியும்? எப்படிங்க விளத்த முடியும்? சரியான பாயிண்ட் தான். ஆலயத்தை மட்டும் சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சாங்கன்னா சுத்தி இருக்கிற அத்தனை எதிரிகளுக்கு என்ன வந்துடும்? இவங்க மேல பயம் வந்துடும், அவங்க மேல நம்பிக்கை போயிடும். ஏன் தெரியுமா? இந்த ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு சுத்தி இருக்கிற 4 கொம்பும் தடை வச்சிருக்காங்க. படிக்கலாமா? கொஞ்சம் படிக்கலாமா? சொல்லுங்க, வாசிக்கலாம் பாருங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள். ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்டபோது. இப்ப ப்ராஃபட்டிகளா இவங்களுக்கு என்ன பேர்? யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்களுக்கு என்ன பேர்? ப்ராஃபட்டிகளா? 4 கொம்பு. சரியான பதில். சோ 4 கொம்பு கேள்விப்பட்டுச்சு. என்ன கேள்விப்படுது? அவங்க என்ன கட்டிட்டாங்க? ஆலயம் மட்டும் கட்டிட்டாங்க. நம்ம அவ்வளவுதான். சோ என்ன பண்றாங்கன்னா ஆலயம் கட்டுற வேலையை ஸ்டாப் பண்றாங்க. வாசிங்க. அவர்கள் செருபாபேலிடத்திற்கும் தலைவரான பிதாக்களிடத்திற்கும் வந்து, எங்க கட்டிட்டு இருக்கவங்க வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம். ஒரு விதத்துல வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வழி, ஒரு விதத்துல நல்லா போயிட்டு இருக்க வேலை கிடைக்கிறது இப்படி ஒரு வழி. வெளியிருந்து வேலை கட்டுறதுக்குள்ளா உள்ள போய் நானும் வேலை செய்யறேன்னு சொல்லி வேலை கட்டுறது. இந்த வேலை யார் பண்ணிட்டா? நம்ம ஏன் நீங்க நம்மளே நினைக்கிறீங்க? நம்ம அதனால பண்ண மாட்டோம். யார் பண்றது இருக்கா? 4 கொம்புகள் பண்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க? போய் அவங்களை பார்த்து நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம். எப்படி? உங்க கடவுள் உங்களுக்கு மட்டும் தான் சொல்லுவா? எங்களுக்கு சத்தம் நாங்களும் கட்டுவோம். அடுத்தது, இவ்விடத்துக்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய எசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்களும் பலியிட்டு வருகிறோம். அந்த கடவுளுக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்? பலியிட்டு இருக்கிறோம். அதனால எங்களுக்கு சரி ரைஸ் உண்டு. எதுக்கு? வாய்ப்பு இருக்குமா? தடை பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே இந்த எதிரிகள் என்ன பண்றாங்க? கொம்புகள் 4 கொம்புகள் என்ன பண்றாங்கன்னா வாசிங்க 4ஆம் வசனம். 4ஆம் வசனம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு
அவர்களை அப்ப 4 கொம்புடைய எண்ணம் என்ன? 4 கொம்புடைய எண்ணம் என்ன? எந்த காரணத்துக்கும் ஆலயத்தை என்ன பண்ணக்கூடாது? கட்டக்கூடாது. இதை மீறி கட்டினா பயம் வருமா வராது? அதான் புரிஞ்சா உங்களுக்கு? அடுத்து பாருங்க, ஆலயத்தை கட்டுற தடை எப்படி வருது பாசலாம். அதே எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அர்த்தசாஸ்தா ராஜாவுக்கு ஒரு லெட்டர் போகுது. ஆலயம் கட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போகுது. அர்த்தசாஸ்தா ராஜா என்ன பண்றாருன்னு இந்த லெட்டர் வாங்கி படிச்சு பாரு, வாசிக்க தொடர்ந்து. உங்களிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர், அதாவது நீங்க அனுப்புனதா எங்ககிட்ட வந்த யூதர் எருசலேமிலே கூடி. எருசலேமிலே கூடலாமா? எருசலேம்ல கொம்புக்கு ஆகுமாது. சோ கொம்பால உட்கார முடியல. இப்ப என்ன பண்ணுது கொம்பு? கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திவாரங்களை விளைவிக்கும். அந்த பட்டணத்துக்கு என்ன வேணுமா? கலகமான பட்டணமா? பொல்லாப்பான பட்டணம். எது? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க கொம்புகள். அஸ்திவாரங்களை இணைத்து அதில் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. ராஜா உங்களுக்கு தெரியாது, அனுப்புனது அவர்தான். இப்ப லெட்டர் அனுப்புறாங்க, ராஜா உங்களுக்கு தெரியாது, நீங்க தெரியாம அனுப்பிட்டீங்க. ஆக்சுவலா கட்டினாங்க என்ன தெரியுமா? ராஜா உங்களுக்கு தான் நஷ்டம். இவங்க கட்டினாங்க என்னன்னா வாசிங்க. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால், அலங்கங்கள் வரைக்கும் வந்தாச்சு. அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீவையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. உனக்கு லாஸ். அடுத்தது, அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்ப ராஜா லெட்டர் படிச்சிருக்க பாருங்க, எனக்கு நஷ்டம் வருது உனக்கு என்ன எவ்வளவு கேட்கிறாருங்கிறதுக்காக அடுத்த லெட்டர்ல கீழே எழுதுறாங்கன்னா பாருங்க. இப்போது நாங்கள் அரமனை உப்பு திங்கிறபடினால் என்ன அழகா செய்வார். எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராஜா, உங்களுக்கு தான் பிரச்சனை. என்ன ஏன் சொல்றேன், உங்க உப்பு அரண்மனை உப்பை திங்கிறபடினால் ராஜாவுக்கு குறைவு வர பார்த்திருக்கிறது. எங்களுக்கு கஷ்டப்படுறத பார்க்கறது எங்களால முடியாது. நீங்க கஷ்டப்படுறத பார்க்கறதுக்கு எங்களால முடியாதுங்கிற வார்த்தை வந்தாலே சம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அர்த்தம். அடுத்தது, ஆகையால் நாங்கள் இதை அனுப்பி ராஜாவுக்கு தெரியப்படுத்தும். இந்த லெட்டரை நாங்க அனுப்பி என்ன பண்றோம்? ராஜாவுக்கு இந்த அர்த்தசாஸ்திர ராஜா பாருங்க, அந்த லெட்டர் படிச்சுட்டு பாருங்க 24ஆம் வசனம். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு இது நடக்க கூடாது. தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யம் பார பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. சோ இந்த லெட்டர் எழுதி யார் தெரியுமா? லெட்டர் அனுப்பி வேலை நிறுத்தி யாருங்களா? 4 கொம்புகள். சோ அந்த பேர் பாருங்க யாரு? ஆலோசனை தலைவனாகிய ரெகுவும் கணக்கனாகி சிம்சான். ஏன்னா அவர்தான் உப்பு சாப்பிடுறாரு. மற்றொன்று அவர்கள் வகையாராவாகிய தீனாவியர், அபசாத்தியர், தர்பேலியர், அப்பாசியர். இந்த பேர் வச்சு கண்டிப்பா பண்ணுவாங்க வேலையில. அப்படிதான் இருக்கு. அடுத்தது, அக்கேதியர், பாபிலோனியர், குஷங்கியர், டெகாவியர், ஏலாமியரானவர்களும் பெரியவரும் பேர் பெற்றவருமான அஸ்னாபா. எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க? ஒரு லெட்டர் எழுதி யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க? அர்த்தசாஸ்திர கல்வி வேலை என்ன பண்ணிருக்காங்க? ஸ்டாப் பண்ணி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு சந்தோஷமா இருந்த 4 கொம்புகளுக்கும் இவங்க வேலையை முடிச்சிட்டாங்க நியூஸ் வந்தா எப்படி இருக்கும்? பயம். இந்த வேலையை தான் அவங்க பண்ணிருக்காங்க. புரியுது உங்களுக்கு? அடுத்த அழகங்க வேலை பண்றதுக்கு நெகேமியா வந்தார். அதையும் நிறுத்தினாங்க. வாசிக்கலாம் பாருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7 வாசிங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைபட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அப்புறம் தொபியா அப்புறம் அடுத்தது அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி அவங்க அழகு கட்ட இவங்களுக்கு எரிச்சல். இவங்க வேலை என்னன்னா 4 கொம்புகளுக்கும் இந்த தேசத்தை வளர விடவே கூடாது. இவங்க ஏற்கனவே பழைய ஏற்பாட்டுல பல விஷயங்களை பண்ணுவாங்க. இவங்க மறுபடியும் டெவலப் ஆயிட்டாங்க நமக்கு ஆபத்துன்னு சொல்லி தெரிஞ்சுதான் இந்த 4 கொம்புகளும் சிதறடிக்கிறாங்க. அதனால இந்த வேலை நிறுத்துறாங்க. வாசிங்க அடுத்தது. எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். வேலையை தடுக்கவும் என்ன பண்ணாங்களாமா? கட்டுப்பாடு பண்ணினார்கள். அடுத்தது, ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஆனாலும் நீங்க என்ன தடை பண்ணாலும் சரி, ஒரு சின்ன பிரேயர் தேவன்கிட்ட எடுத்து வச்சோம்னா தேவன் என்ன கொடுக்குமோ கொடுத்துருவார். தடை பண்ணாலும் தடை பண்ணட்டும், தேவனுடைய சித்தம் இருந்தா. பட் தடை பண்றவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. அதனால பயம் வந்துச்சு அவங்களுக்கு. வாசிங்க அடுத்தது. அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? அழகங்க கட்டுறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ஜனங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறது காவல் காக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க? ஆள் வச்சிருக்காங்க. எங்க கூட்டு வந்திருப்பாங்க? பாபிலோன் இருந்து
எங்க தான் கூப்பிட்டுருப்பாங்க? இவங்க தான். இவங்க யாரத்தான் காவலை வச்சிருப்பாங்க? ஆலயம் அலங்கம் கட்டிட்டு இருக்கிறவங்கல்ல இன்னைக்கு நீ இந்த வேலை, நாளைக்கு உனக்கு அந்த வேலை. வேலையை ஷேர் பண்ணி பண்ணிருக்கோம். வாசிங்க. 10ஆம் வசனம். அப்பொழுது யூதா மனிதர் சுமைக்காரனின் பெலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். பயங்கர தயாராகிறாங்க. கட்டக்கூடாது என்கிறார்கள். எங்கள் சத்துருக்களோ வென்றால் வந்துச்சா பாயிண்ட். நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். சத்துருக்கள் சொல்றாங்க, நமக்கு ப்ராப்பர்ட்டியா சத்துருக்களுக்கு என்ன பேர்? எத்தனை கொம்பு? 4 கொம்புக்கு என்ன வேலையை இங்க வந்து கொண்டு போட்டு இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்கிறார்கள். அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். வந்து சொல்லி போயிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? தேவன்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இவங்களுக்கு என்ன பேர்? 4 கொம்புகள் வந்து எல்லாரும் கொம்பு முடிச்சிருக்கு. 4 இப்ப 4 தொழிலாளர்கள் வேலை என்ன? 4 கொம்புகளை பயமுறுத்துறது, கீழே எப்படி வளர்த்தாங்க? ஃபார்முலா பாருங்க. நெகேமியா சொன்னது. நெகேமியா எத்தனாவது அதிகாரம்? 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் பிரபுக்கள் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க, மற்ற ஜனங்களும் இருக்காங்க. அவங்களை நோக்கி நெகேமியா சொல்றாரு, அவர்களுக்கு பயப்படாதீங்க. எவர்களுக்கு பயப்படாதீங்க? 4 கொம்புக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க? பயப்படாதீர்கள். நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரனுக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள். என்னதான் நடந்திருக்கு? பெரிய யுத்தம் தான். யுத்தம் புரியுது என்ன? உங்களுக்கு போர்க்களத்துல போய் சண்டையெல்லாம் போடல. இந்த ஆலயம் கட்டி முடிக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆலயம் பிளஸ் அலங்கம் கட்டி முடிக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அன்னிலிருந்து நெகேமியா சொன்னோம்னா அது கீழ்படிச்சு என்ன பண்ணாங்கன்னா 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். அன்று முதல் கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள். பாதி பேர் என்ன செய்றாங்க? வேலை. மீதி இருக்கவங்களா வீட்டுக்கு தூக்கிடுவாங்க போய். மீதி என்ன பண்ணுவாங்க? பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் பில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லாருக்கும் பின்னாக நின்றார்கள். பாதி பேர் வேலை, பாதி பேர் காவல்காரர். இப்படித்தான் இந்த ஆலயத்தையும் அலங்கத்தையும் கட்டி முடிச்சிருக்காங்க. சோ கட்டி முடிச்ச உடனே கட்டக்கூடாதுன்னு இருக்கிற ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? பயங்கரமான எரிச்சல். சோ இந்த வேலை சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா? முடிஞ்சது. வாசிக்கலாம் பாருங்க. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15 16. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 15 16 வசனங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டது. அலங்கம் ஆலயம் இல்ல, அதுக்கு அப்புறம் கட்டின அலங்கம். அதுவே எத்தனை நாளைக்குள்ள கட்டியாச்சு? 52 நாட்களுக்குள் கட்டப்பட்டு எல்லோரு மாதம் 25ஆம் தேதியில் முடிந்தது. இந்த புதுசா வீடு கட்டின என்ன வைப்பாங்க? எத்தனை பேர் வயலில் வளர்த்து பார்த்தேன். புதுசா வீடு கட்டின என்ன வைப்பாங்க கேட்டேன். இருக்கு, யாரும் வச்சதே கிடையாது. ஹவுஸ் வார்மிங் இங்கிலீஷ்ல ஒரு வாமா இருக்கு இல்லையா, அதனால இங்கிலீஷ்ல சரி பிரதிஷ்டை. இப்ப இஸ்ரேல் என்ன பண்ணிருப்பாங்க? பிரதிஷ்டைலாம் பண்ணிக்க மாட்டாங்க. வேலை முடிஞ்சிருச்சுங்கிற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சது. ஏன் தெரியுமா? தொழிலாளிகள் இப்ப வேலை பார்க்க போயிருப்பாங்க. அப்ப வேலை முடிச்சா இந்த வேலை முடிஞ்சதுன்னு யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? கொம்பு 4 கொம்பு தெரிஞ்சிருக்கு. இப்ப 4 கொம்புடைய ஃபீலிங் என்ன பார்க்கலாமா? அடுத்தது 16ஆம் வசனம். எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோது ஆலயம் அலங்கம் கட்டி முடிச்சாச்சு என்பதை கேட்டபோது எங்கள் சுற்றுப்புறத்தாராகி புறஜாதியான அனைவரும் கண்டபோது வந்து பார்த்து செக் பண்ணிருக்காங்க, கட்டிட்டாங்களா இல்லையா. கண்டபோது மிகவும் முனையற்று போய் இதுதான் சொல்றாங்க. இந்த 4 தொழிலாளிகள் பண்ற வேலை அந்த 4 கொம்பு என்ன பண்ணுது? பயமுறுத்துகிறது. முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைக்கூடி வந்ததென்று அறிந்தார்கள். முடிச்சவங்களுக்கு சோ இந்த கிரி யாரால வந்தது? இந்த ப்ராசஸ் முடிச்ச லெட்டர்லாம் முடிச்சா என்ன முடிச்சது? ஆலயம் கட்டிட்டாங்க, அலங்கமும் கட்டிட்டாங்க. யார் கட்டினது? கரெக்டான பேர் 4. இப்ப என்ன கொஸ்டின்? தொழிலாளிக்கு விளக்கம் கண்டுபிடிச்சோம். கார்பெண்டர் சொல்லுங்க. தொழிலாளிக்காக வேலை செய்யறவங்க, வேலை செய்யறவங்க இவங்கெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க இல்லையா? அவரே 4 அவ்வளவுதான். 4 கொம்பு. ஏன் 4 பார்த்தோம்? 4 திசை. அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள
நாலு திசையிலும் இருக்கிற யூதர்கள், புறஜாதிகள் கிடையாது. யூதர்கள் அதுதான் நம்ம பார்த்தோம். அப்பவே எப்படி பார்த்தோம்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வேலை பிரிச்சுட்டாங்க. பாதி பேர் அலங்கை கட்டுறது, பாதி பேர் காவல் காக்க. அப்ப எல்லா ஜனங்களும் கூடி இந்த வேலையை ஒரு தொழிலாளிகள் நினைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா செஞ்சு முடிச்ச உடனே சுற்றி இருக்கிற தேசங்களுக்கு என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. சோ யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதியுடைய கொம்பை இவங்க என்ன பண்றாங்க? இப்ப விளத்தளித்தாங்க. யார் விளத்தல்னது? 4 முதல்ல வந்துடலாமா? ஃபர்ஸ்ட் ப்ராபஸ்ல என்ன பார்த்தோம்? ஸ்லோவா கூடாது. என்ன பார்த்தோம்? 4 கொம்பை பார்த்தோம். 4 கொம்பு எதை குறிக்குன்னு சொல்லி போய் கேட்டாரா சகரியா? யார்கிட்ட? சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருக்கும் புருஷன் யாரு? மிகாயில். போய் கேட்கறாங்க. கேட்கறப்ப என்ன சொல்றாருன்னா டக்குன்னு ஆன்சர். இஸ்ரேல், யூதா, இஸ்ரேலை சிதறடித்த 4 கொம்பு. அடுத்த உடனே சகரியாவுக்கு 4 தொழிலாளி காண்கிறாரு. அவரும் யாருக்கெல்லாம் போய் இவர் சகரியா அவருக்கு தான் கேட்கிறாரு. தூதன்கிட்ட தூதன் சொல்றாரு, முதல்ல பத்தில கொம்பு, அந்த கொம்பு யூதாவை சிதறடிக்க வந்துச்சு. இந்த 4 தொழிலாளிகளும் அந்த சிதறடித்த கொம்புகளை சிதறடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க சொல்லி ப்ராபஸியை முடிச்சிட்டாரு. அது என்ன விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் யூதா தேசத்துல ஆலயம் கட்டுற ஜனங்களை என்கரேஜ் பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி உங்களை துன்புறுத்துற 4 கொம்புகளா இருக்கிற சுற்றுப்புறத்தில் இருக்கிற உங்கள் புறஜாதி தேசங்கள் உங்களை சிதறடிச்சாங்க. ஆனா நீங்க ஆலயத்தை சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சிருவீங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராபஸிய ப்ராஃபட்டிக்கலா தேவன் என்ன பண்றாரு? இது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் இல்ல. நம்ம படிச்சது எப்ப நடந்தது? எங்க நடக்க போறதுக்காக இது புஸ்தகத்தில் எழுதிருக்கு, பைபிள் எழுதிருக்கு. கிபி 70 சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா உலகத்தின் கடைசி நாட்களில் மாம்சத்துல இருக்கிற மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு நடக்க போகிற சம்பவத்திற்கு இது ஒரு அடையாளமா இருக்கு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் திருப்பி வந்து ஆலயத்தை கட்டுறதுங்கிறத வெற்றி. அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் பல்வேறு தேசங்கள் இருந்து வந்து இன்னும் வரல வந்து தங்களுடைய தேசத்தையே தேவனுக்கு ஒரு ஆலயமா மாத்தணும். ஏன்னா கிறிஸ்துவுடைய ராஜ்யத்தில் உலகத்துடைய கேபிட்டல் எதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம். கரெக்டா? அப்ப எல்லா ஜனங்களும் திரும்பி வந்துட்டாங்களா? எவ்வளவு கஷ்டம் இருக்காங்க? பாதிதான் வந்திருக்காங்க. அப்ப மீதி இருக்கிற ஜனங்களும் வரும்போது மீதி இருக்கிற ஜனங்களை வர வச்சு அவங்களும் சேர்ந்து கட்டினா தான் எருசலேம் ஆலயமாகும். கரெக்டா? அப்படின்னா இப்ப இருக்கிற யூதர்களுக்கு இதுல என்ன இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா இந்த எருசலேம் தேசம் கூடிய விரைவில் தேவனுடைய ஆலயமாக மாறப்போகிறது. ரைட் ஆர் ராங்? ரைட். வாசிக்கலாம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் நாமம் விளங்கும் ஸ்தானமாக எருசலேமிலும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக இருக்க தாவீதையும் தெரிந்து கொண்டேன் என்றார். வசனத்தை கவனிச்சீங்களா? ரெஸ்ட் எடுத்தீங்களா? ரெஸ்ட் எடுத்தீங்க. வசனத்தை கவனிச்சாச்சு. சோ 2 முக்கியமான ப்ராமினன்ட் கேரக்டர். 1 என் நாமம். என் நாமம் யாருடைய நாமம்? அப்ப தேவனுடைய நாமம் விளங்கணும். இது ஒரு பர்பஸ். எருசலேமை தேவன் கூட்டி சேர்க்கக்கூடிய பர்பஸ் நம்பர் 1. என் நாமம் விளங்கணும். 2வது பாயிண்ட் தாவீது ராஜாவா இருக்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்ப அவங்களுக்கு யார் தாவீது? புஷ்னாலே பிரச்சனை. இப்ப அவங்களுக்கு யார் ராஜான்னு கேட்கிறேன்? மேசியா, இயேசு கிறிஸ்து. கரெக்டா? தாவீது யார்? ஆன்டி டைப் இயேசு கிறிஸ்து. இப்ப இயேசு கிறிஸ்து ராஜா ஆயிட்டாரா இல்லையா? சந்தேகம் இருக்காது. ஆயிட்டாரு. இயேசு கிறிஸ்து ராஜா ஆயிட்டாரா இல்லையா? இது நமக்கு தெரியும், யூதர்களுக்கு தெரியுமா? அதான் தெரிய வைக்கணும். தெரிய வச்சு திரும்பி வந்தா தான் அவங்க எல்லாம் சேர்ந்து எருசலேமை ஒரு ஆலயமா மாத்தணும். அதுக்காகத்தான் தேவன் எருசலேம் தேசம் என்ன பண்ணிட்டாரமா தெரியும். நடக்குமா நடக்காத அந்த விஷயம் எரேமியா புத்தகத்துல போனா கிளியரா கண்டுபிடிச்சிடலாம் என்னென்னலாம் இவங்களுக்கு நடக்குது. எரேமியா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 9ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் யூதாவின் சிறையிருப்பையும் எப்ப சிறையிருப்பு போனாங்க? கிபி 70 சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன் இருந்தது போல அவர்களை கட்டுவித்து முன்னாடி இருந்த மாதிரி கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி. கோயில் எப்படி இருக்கும்?
கோயில் ஆலயம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டேன். ஆலயம் எப்படி இருக்குன்னு கேட்டேன். அழகு பயங்கரமான பதில். ஆலயம் எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அப்ப எருசலேம் எப்படி இருக்கணும்? இப்ப சுத்தமா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? தேவனத்தை சுத்தம். யாரை வச்சுதான் சுத்தம் பண்ணணும்? அப்ப முதல்ல ஜனங்களை சுத்தம் பண்ணணும். அதான் சொல்லிருக்காரு, எல்லா அக்கிரமங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஒரே ஒரு கண்டிஷன், மன்னிப்பேன். பட் ஒரு கண்டிஷன் பாருங்க, யார் கரெக்டா சொல்றீங்க? மன்னிப்பேன், ஒரு கண்டிஷன். அதான் ரெண்டு பேர் இருக்கு. எல்லா ஜனங்களும் இந்த தேசத்துக்கு திரும்பி வரணும். அட் தி சேம் டைம் மேசியாவை என்ன பண்ணுங்க? ஏற்றுக்கோ, எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? மன்னிச்சாங்க. அடுத்து 9ஆம் வசனம். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். அப்படி என்ன சொல்ல தெரியுமா? நான் யாருக்கிறத நாளைக்கு உலக ஜனங்கள் இந்த தேசத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இன்னைக்கு யாரை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க? தேவன் யாருக்கிறத. சரி, ரொம்ப சீக்கிரம் கேட்டேன்னு நினைக்கிறேன் இல்லையா? கொஞ்சம் இடம் கேப் போட்டு கேட்கணும். அதாவது உலக ஜனங்கள் எல்லாரும் தேவன் எப்படி இருப்பாங்க யாரை பார்த்து தெரிஞ்சுக்கணும்? இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து அப்ப அவங்க ஆலயங்கிறதும் நம்மளை கட்டிட்டு இருக்கிறது ஒண்ணுதான், பர்பஸ் ஒண்ணுதான். ஆனா கோயில் சுத்தமாக இருக்கு. இந்த கேள்வி கேட்கக்கூடாது. யாரை பத்தி படிச்சுக்கிறீங்க? எருசலேம் பத்தி படிக்கிறோம், அதை பத்தி மட்டும் பேசு. சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் தான் தேவனுடைய நாம விளங்கும். யார் மூலமா? இப்ப இஸ்ரேல் மூலம் விளங்க போகுது. அடுத்தது, நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும். இப்ப உங்களுக்கு சமாதானம் இல்லைன்னு கேள்வி கேட்டாங்க. இப்ப தேவன் என்ன சொல்றாரு? நீ கட்டு, எல்லாம் வந்து சேருங்க, மேசியாவை ஏத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன கொடுத்துறேன்? எல்லா சமாதானத்தையும். இவர்கள் சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மற்ற ஜாதிகள் என்ன பண்ணுவாங்க? இதை பார்த்து பயந்து நடுங்குவாங்க, நடுங்க மாட்டாங்க. நீ சொல்லு. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இஸ்ரேல் தேசத்துல 50% யூதர்கள் இருக்காங்க. 4 கொம்புகள் இருக்கா? சுத்தி 4 கொம்புகள் இருக்கா? இருக்கு. அந்த 4 கொம்புகளை தான் வர வைக்க போறாரு. எதுக்கு? சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். இப்ப எத்தனை கொம்பு வந்தாச்சு? 4 கொம்பு. ஏன்னா சுத்தி இருக்கிற சகல தேசமும் ஒவ்வொரு ராஜ்யம் எல்லாமே எருசலேமை அட்டாக் பண்றதுக்கு தயாரா இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்கு. இதோட உச்சகட்டம் என்ன? ஒரு போரா இது கன்வெர்ட் ஆகும். அந்த போர்ல மகா உபத்திரவ காலத்துல கம்பல்சரியா இஸ்ரேல் தேசம் என்ன வாங்கும்? அடிவாங்கும். எது வரைக்கும் அடிவாங்கும்? எல்லா யூதர்களும் திருப்பி வரணும். மேசியாவை அவங்க என்ன பண்ணணும்? ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடும்? ஆசீர்வாதம். அப்ப 4 கொம்புகள் இன்னைக்கு துன்புறுத்தி இருக்குது. இதை சரி பண்றதுக்கு தேவன் 4 தொழிலாளி வர வைக்க போறார். கரெக்டா? முதல்ல 4 தொழிலாளி வர வச்சா அந்த 4 தொழிலாளி என்ன செய்வாங்க? வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2, 3 வாசிங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேனா ப்ராஃபட்டில என்ன சொல்லலாம்? பேரு 4 கொம்புகளை கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவார்கள். அந்த மகா உபத்திரவ காலத்துடைய மிட் பாயிண்ட் இருந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடும். எப்படி ஸ்டார்ட் ஆகுனா? கர்த்தர் புறப்பட்டு 3ஆம் வசனம். அதான் ரொம்ப முக்கியம். இவங்க ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதியோட என்ன பண்ணுவாரமா? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை then shall the Lord go forth. அப்படின்னா யார் வரப்போறா? ஜனங்களுக்காக தேவன் வரப்போறா. அதான் முக்கியமான பாயிண்ட். சோ தேவன் டைரக்டா வருவாரா? வரமாட்டார். அப்படின்னா தேவன் யாரை அனுப்புவார்? 4 தொழிலாளிகளை அனுப்புவாரு. எதுக்குன்னா இவங்களை சிதறடிச்ச கொம்புகளை சிதறிக்கிறது. இவங்களை சிதறடிச்ச கொம்புகள் யாரு? இவங்களை சிதறடிச்சிருக்கிற கொம்புகள் யாரு கேட்க? இஸ்ரவேலை சுத்தி இருக்கிற நாடுகள். அந்த நாடுகளை சிதறடிக்கிறதுக்கு தேவன் 4 தொழிலாளிகளை அனுப்புவார். யாருக்கு 4 தொழிலாளிகள்? ஒண்ணு கொள்ளர், பற்றர்,
கொள்ளர், மரவேலை, இரும்பு வேலை, அது அந்த ஆலயத்துல. இங்க தேசமே ஆலயமா கட்டோம்னா இரும்பு வேலை செஞ்சு பிரயோஜனம். என்ன பண்ண தெரியுமா? ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்து இவங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி அந்த வேலையை தான் பைபிள் என்ன சொல்லுனா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுகிறது போல. சோ இந்த நாளுக்கு பேர் யுத்த நாள். அப்படின்னா எப்படி தேவன் இவங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்க போறாரு, எப்படி தேவன் இவங்களுக்கு வெற்றியை வாங்கி கொடுக்க போறாரு. பாதி போருக்கு அப்புறம் மூன்றாம் உலக போர்ல மிட் பாயிண்ட்ல இருந்து அதுக்கப்புறமா இவங்களுக்கு எப்படி வெற்றி வாங்கி கொடுக்க போறாங்கன்னா, முதல்ல கொண்டு வந்து ஒரு குரூப் நிறுத்துவார். அதான் முதல் தொழிலாளி யாரு? முற்பிதாக்கள். சரியான பதில். வாசிக்கலாம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி, உன்னிடமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருப்பி உன் கழிப்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடவை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருக்கு? கழிப்பு இருக்கு. கழிப்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடவை. அந்த கழிப்பு என்ன? கழிப்பு மேசியாவை ஏற்றுக்கொள்ளாத கண்ணு. அந்த கழிப்பை நீக்கி உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன்கிட்ட என்ன இருக்கு பாரு? ஈயத்தை என்ன பண்ணிடுவாங்க? நீக்கி உன் நியாயாதிபதிகளை, உன் நியாயாதிபதிகள், அதான் முற்பிதாக்கள், உன் நியாயாதிபதிகளை முன்பு இருந்தது போலவும், உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும். ஆதியில் இருந்த ஆலோசனைக்காரர் யாருக்கு? உங்களுக்கு முற்பிதாக்கள். அவங்க எல்லாம் கொண்டு வந்து வைப்ப. அதுக்கப்புறமா நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும். நமக்கு எந்த நகரம் தெரியும்? எந்த புறம் தெரியும்? காந்திபுரம் தெரியும். ஆனா எருசலேம் என்ன புறம் ஆக போகுது? சத்திய நீதிபுரம் சத்தியம். புரியுது? இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா அவங்க மேசியா ஏத்துக்காம இந்த கண்டிஷன் வரப்போறது இல்ல. இதை கொடுக்க போற முதல் தொழிலாளி யாருன்னா முற்பிதாக்கள். ரைட். நெக்ஸ்ட் முற்பிதாக்கள் கருத்து இரண்டாம் தொழிலாளி. சூப்பர். யாரு? இன்னும் அப்புறம் 2 தொழிலாளி முடிச்சு வச்சிருக்கோம். ஒரு வசனம் தர படி. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். மீகா 5ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள். இவரே சமாதானக்காரர். அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது, நம்முடைய தேசத்துல அசீரியன் வரும்போதும் இதெல்லாம் விளக்கம் பார்த்தோம். மறுபடியும் விளக்கம் சொல்ல போறதுல 2 பாயிண்ட் மட்டும் அதுல எடுக்க போறோம். நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும், நம்முடைய அரண்மனை அசீரியன் மிதிக்கும் போது அதுல இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளை நிறுத்து. அவங்க தான் உன்னை காப்பாற்ற போறாங்க. யார் 7 அதிபதி? யார் 7 மேய்ப்பர்? யார் 8 அதிபதி? 7 மேய்ப்பர்கள் 7 கால இப்ப மகிமை அடைந்த சபை தான் கரெக்டா. மகிமை அடைந்த சபை கரெக்டா. இன்னும் சொல்ல போனா கம்ப்ளீட் சபை அந்த சபையில ரெடி ஆயிடும். ஏன்னா மகாபுத்திர காலத்துல மிட் பாயிண்ட் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் 8 அதிபதி யார் பாத்தீங்கன்னா முற்பிதாக்கள். எத்தனை தொழிலாளி? 3. எப்படி சொல்லுங்க? 2 தாச்சு. ஒன்னு முற்பிதாக்கள், இன்னொன்னு மகிமை அடைந்த சபை. அடுத்தது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இன்னும் எல்லா வேலையும் பண்ணிருக்காரு. மிகாயில் அவர்தான் தூதன். அவர்கிட்ட தான் எல்லா கேள்வியும் கேட்கறாங்க. அவர்தான் தேவனிடமிருந்து எல்லா ரட்சிப்பையும் வாங்கி கொடுக்கிறார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேசியா 3வது 4வது பிதாவாகிய தேவன் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவர் தொழிலாளிலாம் கிடையாது. அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட அவர் வேலை இஸ்ரவேல் ஜனங்கள். லிட்டரலா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்களும் தேசம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் தானே, அவங்களே யூஸ் பண்ணுவாங்க. சோ யாருக்கு 4 தொழிலாளிகள் கேட்டா, கொள்ளர், இரும்பு வேலை செய்கிறவர்கள், மர வேலை செய்கிறவர்கள், கைவினைகள். யாரு இஸ்ரேல ஃபியூச்சர்ல காப்பாற்ற போற, ஆலயமாக்க போற 4 தொழிலாளிகள்? இயேசு கிறிஸ்து, மகிமை அடைந்த சபை, முற்பிதாக்கள், இஸ்ரேல். இவர்கள் மூலமாக மீண்டும் இஸ்ரேல் தேசம் உலக ஜனங்களுக்கு ஒரு ஆலயமாக மாறப்போகிறது. வாசி முடிக்கலாம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 14 to 16 வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நாள் வரும் அப்படி சொல்ற மாதிரி நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நாம் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும், எந்த குடும்பம்? இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். என்ன வார்த்தை? நல் வார்த்தை நிறைவேற்றுவேன். என்ன நல் வார்த்தை? என் பேர் விளங்குற ஸ்தானமா உன்னை மாத்துவேன். தாவீது அப்படிங்கிற ராஜா இருக்காங்கன்னு உம்மூலமா நமக்கு தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்து அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை உடைக்கப்படுவேன். தாவீதுக்கு நீதியின் கிளை ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லு. சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்றதா பரவாயில்ல. ஏசாயா 11:1 அடிமரத்திலிருந்து கிளை தோன்றி
வேறு எழுப்பி செழிக்கும். அதான் தாவீது மேசியா. அதான் பாயிண்ட். அந்நாட்களில் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியில் நியாயத்தையும் நீதியையும் அந்த கிளை அவர் மாதிரி சொன்னீங்களா? அதான் யாருங்க? மேசியா, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடக்க ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு என்ன ரட்சிக்கப்பட்டு? யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். புரியுதா உங்களுக்கு? கடைசி ஃபைனல் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒரு சமாதானமான சூழலை எருசலேமுக்கு வரணும். அவ்வளவுதான் இது. சோ இந்த ப்ராபஸில நமக்கு ஏதாவது பாடம் இருக்கு? ஓ, நம்ம தொழிலாளியாமா இருக்கலாம். இப்ப நமக்கு ஏதாவது என்ன ஆலயம் கட்டி முடிச்சோமா? ஆலயம் கட்டி முடிச்சோமா? ஆலயம் கட்டி கட்டிட்டு நல்ல பதில். கட்டிட்டு இருக்கோம். கேள்வி, கட்டி முடிச்சிருக்கோம். முடிச்சிருவோம். கட்டி முடிச்சிருவோம் சொல்லுங்க. முடிச்சிருவோம் சொல்லுங்க. கட்டி. சோ நமக்கு பேர் இருக்கு. நீங்களே அந்த ஆலயம் கட்டுறது ஒரு வேலை, அழகா கட்டுறது ஒரு வேலை. நம்ம ஆலயம் கட்டுறதுனா நம்மள சுத்தமா தேவனுக்கு பரிசுத்தமா கொடுக்கிறது. நம்ம அழகா கட்டுறதுன்னா என்ன? கட்டவே இல்லைங்களா? ஆலயம் தான் கட்டுவேன்னு சொல்லுவோம். அழகா கட்டுவேன்னு சொல்லுங்க. ஆலயம் கட்டி அழகா போட்டுருவோம். இப்ப அழகா பேரு பாசிங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் யாருங்க? ஆமா, ஆலயம் இருந்தா பத்தாது. தன் ஆவி என்ன பண்ணணும்? அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் எழுதிட்டு போன. அப்ப மதில் தான் கட்ட வந்திருக்கோம். அப்ப மதில் ஒழுங்கா இருக்கணும். எதை அடக்கணும்? ஆதி அடக்கணும். எனக்கு வீட்டுல இட்டு சொல்ற ஒரு ஆதி கண்ட்ரோல், சுய கட்டுப்பாடு, செல்ஃப் கண்ட்ரோல். அது பார்த்தா ரொம்ப நாள் படிச்சிருந்தேன். யார் யாரெல்லாம் தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அவங்க ஆலயமாக மாற. ஆனா நம்ம ஆலயத்தையும் அழகத்தையும் சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிக்கிறதுக்கு தேவனே 4 கொம்புகளை எழுப்பியிருக்காரு. ஒரு 4 கொம்பு யார் சுத்த இருக்கும்? நம்மளை சுத்தி 4 கொம்பு என்னன்னு இருக்கு சொல்லுங்க. எல்லாமே கொம்பு. பழைய மனுஷன்ல மாம்சமும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. அது பெரிய கொம்பு. மாம்சம் ரத்தம். அப்புறம் துரைத்தனங்களோடும், அது கொம்பா இல்லையா? அதிகாரங்களோடும் அந்தகார ரோகாதிபதிகளோடும் வான மடங்கள பொல்லாத ஆதிகளோ நம்ம ஆலயத்தை அழகத்தை கட்ட விடாம தொந்தரவு பண்ணிட்டு இப்ப தேவன் என்ன பண்றாருன்னா இந்த 4 கொம்புகளை பீட் பண்றதுக்கு 4 தொழிலாளிகளை நமக்கு அனுப்புறாரு. யார் இந்த 4 தொழிலாளிகள்? உறுப்பினர்கள், ராஜாக்கள், சூப்பர், நியாயாதிபதிகள். கரெக்டா சொல்லணும்னா ஒரு வசனம் பைபிள் இருக்கு. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை எதுக்கு? 4 கொம்பு நம்மளை சுத்தி நிக்குது. அந்த 4 கொம்பை மீறி ஆலயம் அழகம் கட்டோம்னா நம்மளை சுத்தி நிக்கிற சாட்சிகளை நாம் பார்க்க வேண்டும். யாரெல்லாம் சாட்சிகள் இருக்கு? இவ்வளவு நேரம் படிச்ச மாதிரி வாழ்க்கை, இந்த வாழ்க்கையை வாழ்ந்த தேவன் விரும்பின வாழ்க்கையை வாழ்ந்த அத்தனை பேருடைய லைஃபும் பைபிள் இருக்கு. அதுதான் நம்மளை சுத்தி உள்ளது. அதுதான் நமக்குள்ள இருக்கணும். அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வெற்றிகரமா ஆலயத்தை கட்டி முடியல. ஆலயத்தை கட்டி முடிச்சா தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம ஆலயத்தை கட்டி முடிச்சா தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நம்மளை வச்சுதான் மற்ற ஜனங்களுக்கு தேவன் தன்னை யாருன்னு காண்பிக்க போறாரு. மனுஷர் உங்களுடைய நற்கிரியை கண்டு 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 பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மற்ற ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும்? சோ இயேசு கிறிஸ்து மகிமையடைந்த சபை, புது சிருஷ்டி, பரிசுத்தார். இதை எடுத்துக்கலாமா? 4 பேர் கரெக்டா வருமா பாருங்க. நம்மள ஆலயம் கிட்ட ஹெல்ப் பண்றாங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஆலயம் வழங்க கிட்ட ஹெல்ப் பண்றாரா? மகிமையடைந்த சபை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு கொடுக்கிற புது சிருஷ்டி தூண்டு, தேவன் கொடுக்கிற பரிசுத்தாவி பண்ண வைக்குது. இதெல்லாம் தான் தேவன் நமக்குள்ள செய்யக்கூடிய கிரியை. இதெல்லாம் வச்சு சக்சஸ்ஃபுல்லா ஆலயம் கட்டி முடிக்கிறது தான்
பைபிள்ல இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சொல்லுது. ஒரு தடவை ரீகால் பண்ணி முடிச்சலாமா? முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? 4 கொம்புல ஆரம்பிச்சோம். கடைசி எங்க முடிச்சோம்? 4 கொள்ளையில முடிச்சோம். அதை அப்படியே இன்னைக்கு இருக்கிற யூத ஜனங்களை கம்பேர் பண்ணோம். கடைசியா இப்ப ஆலயம் கட்டி கொண்டிருக்கிற நம்ம வாழ்க்கையோட கம்பேர் பண்ணோம். கட்டி முடிச்சிருவோங்கிற நம்பிக்கையோட இந்த சப்ஜெக்டை இந்த வாரம் நம்ம முடிக்கலாம். அடுத்த வாரம் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் பண்ணி சொல்லிடுறேன், யாரையும் பிரைஸ் பண்ணதுக்காக இது. இந்த சப்ஜெக்ட் வந்து எங்கேயுமே கமெண்ட்ரி சுத்தமா அவுட். நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் கமெண்ட்ரி அப்புறம் எங்க அடிக்கிறது தெரிவிக்கிறதா அப்ப வந்து பிரேயர் பண்ணி போனாலே அவர் வந்து அவர் பேர் அதெல்லாம் நாங்கள் பெங்களூர் ஞாபகம் இருப்பாரு. அவருக்கு சும்மா கேட்டேன், பிரதர் ஏதாவது இருக்காரு, உடனே கண்டுபிடிச்சு ஒரு புத்தகத்தை அனுப்பிச்சுட்டாரு. இப்ப நீங்க பார்த்து அத்தனை கமெண்ட் அந்த புத்தகத்தை கொடுத்துருந்தாங்க. அதனால கடவுள் அவர் மூலம் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. சகோதரருக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து வாரம் நம்ம புத்தகத்துல தொடர்ந்து தியானம் பண்ணுவோம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய அன்பு சகோதரருக்கும் அவர் கூட பெங்களூரில் வரக்கூடிய சகோதரருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை நம்ம தெரிவித்துக் கொள்ளலாம்.